வந்து நல்லா லேட்டரல் ரூட்ஸ்லாம் வளர்ந்துட்டாங்க. அப்புறம் நல்லாவே வளர்ந்துருக்காங்க. நான் காட்டுறேன் பாருங்கள் மேலே புதினம்னா. இதெல்லாம் வந்து பேபி லீவ்ஸ்லாம் வந்து வந்திருக்காங்க. அழகாக இருந்துச்சு. இதை போய் நான் மாடியில் நட்டு வைக்கலான்னு பார்த்தேன். மாடியில் வந்து தெர்மாக்கோல் பாக்ஸ் வச்சுருந்தேன். அதில் நட்டு வைக்கலான்னு போனேன். பட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வாழைப்பழம் அதுமாரி உரம்லாம் போட்டு வச்சுருந்தோம். தண்ணி வந்து 2 நாளாக ஊற்றாதனால அது கட்டி மாரி ஆகிட்டு. ஸோ நம்ம வந்து அதில் நட முடியாது. வந்து தண்ணி ஊற்றி மேலே ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். தண்ணி ஊற்றி நல்லா அது ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மெடிசன் அந்த பாக்ஸு. இது நிறையா இருக்குது எங்கள் வீட்டு ஒரு 4-5 இருந்துச்சு. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து ரொம்ப குட்டி. இதில் வந்து கடுகு கீரை வந்து இதேமாரி ஒரே ஒரு கட்டு தான் போடலாம். பஞ்சு வெடி போட்டு அப்படியே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மிச்சப்படி இல்லை முளைக்கிறதுக்கு எதாவது போடுறோம், விதை போட்டு முளைப்பு எடுக்கிறதுக்கு மட்டும் போடுறோம் அப்படின்னா அது வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது 2 இதில் வந்து வச்சுருக்கேன். இது வந்து மிளகா செடி. எனக்கு சொல்லுங்கள் மாடித்தோட்டம் யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா. கீழே கார்டனில் வந்து அவ்வளோ க்ரோத் இருக்கிறது, மாடியில் க்ரோத்தே இல்லை, அப்படியே நிற்கிது. ஸ்டென்ட் க்ரோத்தாகவே அப்படியே நிற்கிது. என்னென்னு தெரியல. அப்புறம் தக்காளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லேயர் ஆஃப் பூ வந்து வந்துட்டாங்க. 5லேருந்து 6 லேயர் வந்திருக்காங்க. ஒரு இது கூட காய் பிடிக்கவே இல்லை. அதுக்கு எதாவது பண்ணணுமான்னு எனக்கு தெரியல. கீழே வந்து ஒரு பூ வந்து அடுத்த பூ வரங்காட்டி அது காயாக மாறிடும். இங்கே வந்து ஒன்றுமே வரல. இந்த செடியே வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு கீழேயே. நாங்கள் அதை தான் கொண்டு வந்து மேலே வச்சோம். அதனாலயா இல்லை மாடியில் இருக்கிறனால இப்படி இருக்காக ரூட் போக இடம் இல்லாமல் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு மிளகா செடி இருக்குது. இதுவுமே க்ரோத் நல்லா இல்லை. அதுக்கப்புறம் அவரைச்செடி வந்து போட்டிருந்தோம். நான் ஒரு 4-5 விதை போட்டிருந்தோம். அதில் வந்து ஒன்றே ஒன்று வந்து முளைச்சி வந்துச்சு. அது வந்து பர்பிள் கலரில் வந்து அவரைக்காவா வச்சுக்காவா அவரைக்காய் தான். அதுக்கு வந்து எங்கள் அம்மா சும்மா அந்த பிவிசி பைப் மாதிரி இருந்துச்சு. அந்த கரண்ட் ஒயருக்கு பைப் இருப்பாங்களே அது. அதை வச்சு சும்மா கொஞ்ச நாளைக்கு வந்து அதுக்கு ஓடுற வரைக்கும் ஓட்டுன்னு சொல்லி விட்டுருக்காங்க. ஏன்னா நாங்கள் வந்து பந்தல் போடணும் அப்படின்னா ஆள் தான் கூப்பிடணும். ஆள் யாருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளே போட முடியாது, ஸ்ட்ராங்காக இருக்காது. நாங்கள் அப்படியே தோட்டத்துக்கு கீழே விட்டுடலான்னு பார்த்தா மாடி வந்து செவுரு வந்து ஹீட்டாக இருக்கும். அதில் வந்து கொடி வந்து போயிடும். அதனால் அது வேஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுருக்கோம். ஒரு 2 வீக்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு புதினா நடுற வேலையை பார்க்கலாம். எனக்கு ஃபுல்லாகவே இந்த வேலை தான். ஒரு 2 ஹார்ஸ் தான் நினச்சி போனோம். பட் வந்து இருட்டவே ஆரம்பிச்சிச்சு. 7 மணியே ஆகிட்டு கிட்டத்தட்ட. இதுதான் வந்து ரணகலை செடி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன செடின்னு உங்கள்கிட்ட கேட்டிருப்போம். ஒரு 4 வீடியோலையாவது கேட்டிருப்போம். யாருமே பதில் சொல்லவே இல்லை. அது வந்து எள்ளு செடி தானா. எங்கள் அம்மா சொன்னாங்க பாருங்கள் காயே விட்டுருச்சு. நாங்கள் வந்து கீரைக்காக போட்டோம். கீரையாக சாப்பிட்லான்னு நினச்சோம். பட் என்ன கீரைன்னு தெரியாமல் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அது வந்து காயே விட்டுச்சு. நான் காயை காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இந்த காயை நான் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். மொதல் டைம் நேரில் பார்க்குறேன். பயிறு உளுந்து எல்லாத்தையுமே வயலில் போட்டு பார்த்துருக்கேன். இது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து பாட்டி வீட்டிலேருந்து வயலில் போட்டிருப்பாங்களாம். அது வந்து அவங்க பார்த்துருக்குன்னு சொன்னாங்க. பட் வந்து எனக்கு இப்போ தான் தெரியும், ஃபஸ்ட் டைம் தெரியும். அது பார்க்கவே அழகாக இருக்குது. அப்படியே உடச்சா உடையும்ல இந்த இதெல்லாம். அரளிப்பூவா என்னது ஏதோ உடச்சி வைப்போம் பாஸாக ஃபெயிலா, அதுமாதிரி உடச்சா உடையிற மாரி தான் இந்த காயும் இருக்குது. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை பெயிண்ட் பண்ணிக்கிறது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இதுலேயுமே நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்து சும்மா தான் இருக்குது. அப்புறம் எல்லாத்துலேயுமே சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த டேபிள் ரோஸ் செடி. இது வந்து இருக்கிறதே தெரியாது. பனி மழையிலலாம் வந்து இது பொழைக்கவே பொழைக்காது. இல்லைன்னு சொல்லி பிடுங்கி போட்டோம், அழுவி போச்சுன்னு சொல்லி பிடுங்கி போட்டோம் அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா வேஸ்ட்டு தான். ஏன் அப்படின்னா வந்து சம்மர் இருந்துச்சுன்னா அதுக்கு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல, தானாக வந்துடும். தண்ணி ஊற்ற தேவையில்ல, மெயின்டெனன்ஸ் இல்லை, எதுவுமே தேவையில்ல, தானாக வந்துடும். அந்த செடியோட முளைச்சிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பயிறு. எங்கள் அம்மா வந்து முளை கட்டின பச்சை பயிறு வந்து தந்தாங்க சாப்பிட்றதுக்கு. அதை நான் சாப்பிடாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன், மறந்துட்டேன். திறந்தோன்னு ஒரே ஸ்மெல்லு, சாப்பிட முடியல. அதனால் வந்து அது அப்படியே போட்டாங்க. அதுவே முளைச்சி கிடக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஓமவல்லி செடியை நாங்கள் போன்சாயாக மாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்கோன்னே சொல்லலாம். நாங்கள் மாற்றல, தானாகவே மாறிட்டுருக்கு. ஏன்னா ரூட்டு போக இடம் இல்லை, அதனால் ஸ்டண்ட் ஆகிட்டு க்ரோத்து மரம் மாரி ஆகுது. அந்த தண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய இடத்துல அதை காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு போனேன் ஒரு கப்பு நிறையா. அப்படியுமே வந்து கட்டி கட்டியாக தான் இருக்குது. இதில் நான் வந்து வாழைப்பழ தோல் போட்டேன்னு சொன்னேன் இல்லையா, நான் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கை வைக்கலைன்னா வேலைக்கே ஆகாது. நானும் அந்த 3 இது இருக்கும்ல திரிசூல மாரி சுரண்டுறது மாரி, அதை வந்து வச்சு சுரண்டலான்னு பார்த்தா வேலைக்கே ஆகலை. நல்லா கையை வச்சு போயிட்டு கிண்டி எடுத்துட்டேன். கையில் 2-3 இடத்துல கிழிச்சிருச்சு. ஏன்னா இதில் வந்து கிளாஸ் பீஸ்லாம் வந்து இருக்குது. எங்கள் தோட்டம் வந்து குப்பை இடமா இருந்ததுனால நிறைய கிளாஸு, பிளாஸ்டிக்கு, டைல்ஸு, கல், குப்பை எல்லாமே கிடக்கும். அதனாலே வந்து அந்த மண் வந்து அதேமாரி வந்து ஆர்கானிக் மேட்டர் நிறையா இருக்கனால நல்லா வளரும். பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையை விட்டோம் அப்படின்னா கையில் நிறைய கிழிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் எங்கள் அம்மா எப்போயுமே மண் அள்ளணும் அப்படின்னா மம்முட்டி இல்லைனா வந்து குட்டியாக ஓட்டை போட்டால் கூட இல்லை கொட்டாம்பூச்சி வச்சு தான் மண் அள்ளுவாங்க, கையை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் வந்து என்ன இருக்குன்னு தெரியாது, கிளாஸ் நிறையா இருக்கும். பார்த்திங்கன்னா நிறையவே வாழைப்பழத்தோல் இருக்குது. நாங்கள் வந்து தர்பூசணி, அப்புறம் வந்து இந்த மஸ்க் மெலன்லாம் வாங்குவோம்ல இப்போ வெயிலுக்கு ஜூஸ் போட, அதெல்லாம் நம்ம வந்து இப்படி பண்ணிக்கலாம்.
ட்ரையாக தான் போடணும். அது வந்து ஈரமாக போட்டோம் அப்படின்னா வந்து ஃபங்கஸ் வர நிறையா சான்சஸ் இருக்குது. இதை நான் வந்து செடி வைக்கலான்றதுக்காக இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன், இல்லைனா அப்படி ட்ரையாகவே விட்டுருப்பேன். இந்த தெர்மாக்கோல் பாக்ஸை தான் நான் இவ்வளோ ட்ரை ஆகி பார்க்குறேன், வேறு எந்த பாக்ஸ்லையும் இவ்வளோ ட்ரை ஆகாது. அது இந்த பாக்ஸ்னால தான் அப்படின்னு தெரிஞ்சால் உங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா மஸ்க் மெலன், வாட்டர் மெலன், அப்புறம் இந்த வெள்ளரி பழம், இந்த ஜூஸ்லாம் எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காயெலாம் தினமும் ஒரு 2-3 சாப்பிடுங்க. வெள்ளரிக்காய் வந்து தயிரில் போட்டு தருவாங்க இல்லையா. ஒயிட்டி ஒயிட்டி அங்கே வந்து எங்கள் அம்மா வந்து குப்பையெல்லாம் எரிச்சிட்டு வந்து அங்கே தண்ணி வந்து ஊற்றி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த தண்ணி வந்து வெயிலுக்கு நல்லா இருக்குன்னு வந்து அந்த தண்ணி மேலே போய் படுத்துருக்கு. இந்த நனைஞ்சு போனால் அந்த விறகுலாம் இருக்கும்ல, அதில் போய் படுத்துருக்கு ஒயிட்டி. அது சிம்பா இல்லை ஒயிட்டி. அந்த இது வந்து கல் மாட்டி இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், தண்ணி நிறையா ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு வந்து கொலன்னு ஆகிட்டது. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து தக்காளியில் வந்து வேறே வெளில தெரிஞ்சிச்சு அப்படின்னு தான் வந்து நியூட்ரன்ஸ் வந்து கிடைக்காது இல்லையா. அதனால நான் வந்து இதில் வந்து மண் வைப்போன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பேக்கில் நிறைய வந்து கொக்கோ பிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து மேலே பார்க்கும்போது ட்ரையாக இருக்கும், தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அடியில் வந்து தண்ணி நிற்கிது. அதனால கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் மண் போடுன்னு சொல்லி போட்டேன். பட் 3 நாள் வரைக்கும் நான் போட்ட மண் காயவே இல்லை, அப்படியே கொஞ்சம் ஈரமாகவே இருந்துச்சு. இந்த அளவு ஈரம் இல்லைனாலும் அப்படியே இருந்துச்சு ஈரமாக. பக்கத்தில் இருக்கிறது வந்து வாட்டர் மெலன். இது க்ரோத்தே இல்லை, முளைச்சி வரவே வந்து எத்தனை நாள் ஆச்சு. ஷார்ட் வீடியோ கூட போட்டிருப்பேன் முளைச்சி வரது. அதே எடுத்து கீழே நட்டமாக ஒரு நெக்ஸ்ட் மந்த்து இல்லை அதுக்கும் அடுத்த மந்த்தாவது காய்க்கும், ஜூன் மந்த்தாவதுன்னு பார்க்குறேன். பட் வந்து என்ன ஐடியானே தெரியல. இங்கேயே இருக்கட்டும், அப்படியே கீழே ஓடட்டும், கீழே போய் காய்க்கட்டும்னு நினச்சேன். பட் அது நடுப்புற பிஞ்சு வந்துச்சுன்னா அது உடஞ்சி போயிடும். ஸோ கீழே வைக்கிறது தான் பெட்டர் ஐடியா. க்ரோத்தும் நல்லாயிருக்கும், சீக்கிரமும் காய் வரும். இங்கே வந்து மாடியில் எதுவுமே வந்து நல்லா வளர மாட்டேது. இப்போதைக்கு அவரைக்காய் தான் வளர்ந்துருக்கு. ஆல்ரெடி இந்த இடத்துல அவரைக்காய் வளர்ந்துருக்கு, பச்சை அவரைக்காய். அதனால அவரைக்காய் இந்த இடத்துல வளருதா என்னன்னு தெரில. எனக்கு மாடி தோட்டம் வைக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா எதுவுமே நல்லா க்ரோத் இல்லைங்கும்போது என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள், எனக்கு தெரியல. சுத்தமாக நியூட்ரியன்ட்டே கொடுக்காம, தண்ணியே கொடுக்காம போடுற எள்ளுச்செடி, ஆலோவேரா எல்லாமே நல்லா வளருது. நம்ம பார்த்து கவனிக்கிற மண்புழு உரம், இது கடலை புண்ணாக்கு, அப்புறம் என்ன இது நியூட்ரியன்ஸ், இந்த வேஸ்ட்டு வாழைப்பழத்தோல், இதுமாரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணுறதுனால இதெல்லாம் தான் வளர மாட்டேங்குது. நான் அதை தப்பு பண்ணுறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த 2 பாக்ஸில் இருந்ததையும் சேர்த்து ஒன்றா கொட்டிட்டேன், குழப்பி வச்சுருக்கேன். சில பேருக்கு இந்த வீடியோ டிஸ்கஸ்டிங்காக இருக்கலாம், அந்த குழப்பறதெல்லாம் பார்த்து மன்னிச்சுக்கோங்க. திரும்பி போய் அந்த எள்ளு செடியை பார்த்துட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா இங்கே தான் நம்ம வந்து புதினா நட போகிறோம். புதினா நடுறதுக்காக தான் வந்தோன்றதே நான் மறந்துட்டேன், வேறு வேலையை பார்க்க போயிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எள்ளு செடியில் வந்து பூ வச்சிருச்சு குட்டியாகவே, வளர இடம் இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஹோல்ஸ் இல்லை அந்த இதில். அதனால் அந்த தண்ணி ஊற்றா வந்து அப்படியே நிற்கிதுன்னு சொல்லிட்டு அங்கே தண்ணி ஊற்றுறதே கிடையாது. ஸோ ட்ரை ஆகிட்டு வளரவும் இடம் இல்லாமல் அப்படியே குட்டியிலே பூக்க ஆரம்பிச்சிச்சு. இதை எடுத்து இன்றைக்கி நம்ம இங்கே நட போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருக்குது. இந்த ரணகல்லியும் மிச்சம் இருக்க 2 எள்ளு செடியும் அஃபெக்ட் ஆகாமல் நம்ம வந்து பிடுங்கிட்டு இங்கேயே வந்து அந்த எள்ளு செடியை நட்டுட்டு அதுக்கப்புறம் புதினாவும் நட போகிறோம். அது எப்படி நட போகிறோன்றதை நீங்களே பாருங்கள். முன்னாடியே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்ட்ரோலையே. நான் வந்து என்ன நினச்சேன், அந்த இந்த வாஷிங் மிஷினோட டேங்க்கில் வந்து ஹோல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அப்படியே புதினா சொருவி விட்டுறலாம் அப்படின்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா புதினா தண்டு வந்து இந்த ஹோல்ஸை விடவே பெருசாக இருக்குது. அதனால் வந்து அது நட முடியாது. இந்த பிளாஸ்டிக் வாட்டர் கேன்லாம் இருக்கு இல்லையா, அந்த 30 ரூபாய்க்கு தருவாங்கள்ல பெரிய வாட்டர் கேன், 5 லிட்டரா 10 லிட்டரான்னு தெரில, அதை வந்து வாங்கி ஹாஃபாக கட் பண்ணிட்டு மேலே ஒரு கத்திரிக்காய் செடி வச்சுட்டோ இல்லை தக்காளி செடி வச்சுட்டோ நம்ம சுற்றி ஒரு 10 ஹோல்ஸ் போட்டு 15 ஹோல்ஸ் போட்டு அதில் புதினா வச்சோம் அப்படின்னா 2மே நல்லா வளரும். ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன், என்ன அப்படின்னா வந்து அந்த டப்பு மாதிரி ஒன்று பெருசாக வச்சு அதில் சைட்லேயே வந்து ஹோல்ஸ் போட்டு தக்காளி செடியே வந்து வச்சுருக்காங்க. தக்காளி செடியே சைடில் வந்து லேட்டரெலாம் வளரும் பொழுது எல்லாமே புதினாலாம் ஈஸியாகவே வளரும். அந்த ஐடியா தான் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இது வந்து தண்ணி விட்டு 3 நாள் ஆகுது. ஸோ ரொம்பவே ஹார்டனாக இருக்குது. எள்ளுக்கு வந்து ஹார்டனாக இருந்தால் தான் வளருமா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த எள்ளு மட்டும் சரியான க்ரோத்து, எல்லாம் ஒரே நேரத்தில் தான் வந்துச்சு. நான் தான் எடுத்து இந்த பக்கம் நட்டு வச்சேன். இது மட்டும் சரியான க்ரோத்தாக இருக்குது. என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா இந்த புதினா வந்து பெருசாக இருக்கிறது தான். ஏன் தட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, தட்டினா தான் வந்து தண்ணி வெளில வருது பார்த்தீங்களா, அப்போ தான் தண்ணி உள்ளே போகும். இல்லைனா மேலே நின்று மேலே தண்ணி மாரி சேர் மாரி இருக்கிறது உள்ளே போக மாட்டேங்குது. இதுவுமே எங்கள் தோட்டம் மட்டும் தான் குப்பைலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நாங்கள் வந்து வெங்காயமும் பாவக்கொடியும் போட்டிருந்தோம் முதல்ல அந்த பக்கம் மாடி படிக்கிட்ட வச்சு. அப்போ வந்து பாவக்கொடி வந்து 2-3 பாவக்காய் காய்ச்சிச்சு. வெங்காயம் மட்டும் தாள் விட்டு பூ விட்டுருந்துச்சு, அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். வெங்காயம் வரல. இப்போ வந்து இந்த பக்கம் வச்சுருக்கோம். ஏன்னா வந்து தண்ணி கிட்ட வைக்கும்பொழுது கொஞ்சம் இதாக இருக்கும்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரணகல்லி அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஏன்னா இதில் உள்ள பேபிஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். பேபி ரணகல்லி எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். ஒரு 6-7 இருந்தாங்க, 8 இருந்தாங்க. எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த இது மட்டும் தான் இருக்காங்க. இப்போ கீழே தான் இருக்காங்க. ஸோ இது அஃபெக்ட் ஆகாமல் உடையாமல் கொள்ளாமல் நான் பார்க்கணும். இப்போதைக்கு எல்லா ஹோல்ஸ்லேயும் நான் தண்ணி வருதான்னு பார்த்தேன். பட் எதுலேயுமே வரல, குட்டி இதுலேயும்.
சரி பெருசாக தண்ணி வரதில் மட்டும் நம்ம வச்சோம் அப்படின்னா தான் தண்ணி அதுக்கு போதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ ரூட் நல்லா வந்து வளரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இது பெருசாக இருக்குல்ல, தண்டு பெருசாக இருக்கனால இந்த பெரிய ஹோல்ஸ் இருக்குல்ல அதை எடுத்துக்கிறேன். அதில் வந்து சும்மா இன்சர்ட் பண்ணிட்டா போதும். பட் வந்து இன்சர்ட் பண்ணும்போது உடையாமல் இன்சர்ட் பண்ணும், அவ்வளோதான். அவ்வளோதான். அதேமாதிரி இதேமாரி ஒரு 4 பக்கமும் 3 பக்கமும் இருந்துச்சு இந்த பெரிய பெரிய ஹோல்ஸ், அதெல்லாம் போட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே எப்படி சொல்கிறது, அந்த ரிம் இருக்கும் இல்லையா, ட்ரம்மோட ரிம்மில் அந்த இடத்துக்கு கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹோல்ஸ் இருந்துச்சு. அந்த ஹோல்ஸ்லலாம் வந்து போடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி போட்டுட்ருக்கேன். பார்ப்போம். இந்த ஐடியா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து தான் பண்ணேன். இது வந்து பால்கனி கார்டன்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு செவுத்து மேலே வச்சிட்டோம் அப்படின்னா மேலே தக்காளி செடியோ இல்லை எந்த செடியோ க்ரோட்டன்ஸ் கூட வச்சுக்கலாம். சைடில் புதினா இருக்கலாம். இல்லை சைடில் வந்து இந்த டேபிள் ரோஸ் நாங்கள் வச்சுருந்தோம் 2 இயர்ஸ் பிஃபோர். டேபிள் ரோஸ் வந்து நாங்கள் வச்சுருந்தோம் பெரிய டப்பில். அவ்வளோ அழகாக இருக்கும். சுற்றி பூக்கும்போது அந்த அந்த பாட்டிலே தெரியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். அதான் எங்கேயும் செஞ்சவே ஞாபகமாக இருக்கேன்னு நினச்சிட்டே இருந்தேன். செம்மையாக இருக்கும். சம்மரில் தான் வச்சோம். அப்போ அந்த சம்மரில் தான் அது வந்து வளரும்லாம் எனக்கு தெரியாது. எங்கே பார்த்தாலும் டேபிள் ரோஸை பார்த்து தூக்கிட்டு வந்துடுவோம். இங்கே வந்து என்னென்னா ஆடு அதையும் சாப்பிடுது, விட்டு வைக்க மாட்டேங்குது. அதனால் இப்போ அதில் இன்ட்ரெஸ்ட்டே போயிட்டு. ஸோ அதனால் மாடியில் மட்டும்தான் இருக்குது. கீழே அவ்வளோ வச்சா அழகாக அப்படியே பூத்து குலுங்கும். அந்த இது சொல்லுவாங்க ரெட் கார்பெட் மாரி, பூ கார்பெட் மாதிரி இருக்கும். அது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த டேபிள் ரோஸு. மண்ணில் டைரெக்டாக வச்சோம் அப்படின்னா. பட் இங்கே ஆடு சாப்பிட்றது, அதை பார்த்து தான் ஐடியா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நானும் இன்சர்ட் பண்ணி பார்த்தேன், உள்ளே போகல. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து மேலே தண்ணி நிற்கிது இல்லையா, அது வந்து ஃபுல்லாக இதாகட்டும். நான் மேலே 1 2 நட்டு வச்சுருக்கேன். எது போலக்குன்னு தெரில. நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் எது வந்து நல்லா இருக்குது, அடுத்த ஸ்டேஜ் க்ரோத் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நல்லாவே துரு பிடிச்சி ட்ரம்மு மாற்றி வந்து அடுத்த ட்ரம் போட்டாச்சு. அதுக்கப்புறமே ரிப்பேர் ஆகிட்டு வாஷிங் மிஷினே மாற்ற வேண்டியதான். இந்த வீடியோ கொஞ்சம் ஷேக்கியாக இருந்தால் வந்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நான் வந்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன் முன்னாடியெல்லாம். இப்போ வந்து எங்கள் அம்மா எடுத்துகிட்டு இருக்காங்க. கொசு வேறு கடிக்க ஆரம்பிச்சிச்சு. இருட்டாகிட்டு சொன்னேன் இல்லையா, மணி 6க்கு மேலே ஆகிட்டு. ஸோ இருட்டாகிட்டு நாங்கள் வந்து இதை முடிச்சுட்டு தான் போகணும். இல்லைனா வந்து அடுத்தது க்ரோத் வராது. தண்ணியிலே வச்சுருந்தோம்னா இதுக்கப்புறம் க்ரோத் வந்து இருக்காது, அழுகி பொறுத்த சான்ஸ் அதிகம். ரூட்டு விட்டாச்சு, இந்த இதுவும் வந்தாச்சு. இதுக்கப்புறம் மெச்சூர் லீவ்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா மண்ணில் வச்சா தான் வரும். நம்ம உடனே வச்சிடணும், இல்லைனா அதுவும் வேஸ்ட்டாக போய்டும். இவ்வளோ அழகாக முளைப்பு வந்திருக்கு, ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கே. இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த பக்கம் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஹோல்ஸ் போட்டு வைக்கலாம். ஏன்னா வந்து ஹார்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ரணக்கல்லி இருக்கு இல்லையா, அதோட ரூட்ஸ் தான் வந்து வேகம் பெருசாக போயிருக்கும். மிச்சப்படி இந்த எள்ளு செடியெலாம் ரூட்ஸ் வந்து இருக்காது. யூடியூப்பில் பார்த்தேன். அவங்க வந்து அப்படி டக்குன்னு பிடிங்கிட்டாங்க, செடியை அப்படி டக்குன்னு பிடிங்கிட்டாங்க. கொஞ்சோண்டு தான் ஃபைபரஸ் ரூட் கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து பெருசாக ரூட் இருக்காது. நான் வந்து 2 3 சேர்த்து நட்டு வைக்கிறேன். அப்போ தான் வந்து வளர்ந்தாலும் பஞ்சாக வளரும். இன்னொன்று வந்து என்னென்னா 1 2 போனாலும் இன்னொன்று இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து 2 3 சேர்த்து வைக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு வேலை இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த குட்டி குட்டி எள்ளச்செடியை எடுத்து இதே நடணும். கீரை நடலான்னு பார்த்தா பட் இருட்டாயிட்டு இன்னொரு நாள் நடுறதுக்குள்ளே அது வந்து விடிஞ்சு போயிடும். அதிலே பூ வந்து காய வந்துடும். அதிலே பிஞ்சு வந்துச்சு. நான் அதை காட்டினேன்னா என்ன தெரியல இந்த வீடியோவில், நான் அப்புறம் தான் பார்த்தேன். அப்போ சொன்னேன் அந்த ரிம் கிட்ட இருக்க ஹோல்ஸ்லேயே நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நம்ம வந்து போட்டுடலாம். எந்த அளவு அந்த ட்ரம் வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உடச்சா உடையுது, டப்புன்னு அடித்தா உடையுது. நான் அதுக்குள்ளே வந்து சொருவி விட்டு வச்சுருக்கேன். எனக்கு விதை காதல்தான். பார்த்தீங்களா, இதில் வந்து எத்தனை 5 நட்டு வச்சுருக்கேன் ஒன்றா. பார்ப்போம். அந்த ஹோல் அளவு கூட மண் இல்லை, அதை விட கீழே இருக்குது. அப்படின்னால இப்படி விட்டு அதில் மண்ணில் வந்து அந்த வேர் வந்து டச் ஆகிற மாதிரி ஸ்லாண்டிங்காக வந்து வச்சுருக்கேன். மண் வந்து அந்த கீழே ஃபஸ்ட்டு செகண்ட் ரோவில் ஹோல் இருக்குது தெரியுமா, குட்டி குட்டி ஹோல் செகண்ட் ரோவில் அந்த அளவு தான் மண் இருக்குது. அது வரைக்கும் வந்து திருப்பி வந்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து அந்த செடி பிடுங்கியாச்சு. பிடுங்கி நட்டுட்ருக்கேன். இது வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கொத்து பிடுங்கி 2 3 சொல்லி பிரித்து நட்டுட்ருக்கேன். மேலே வந்து சேராக இருக்கனால நடுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஹோல்ஸ் போட்டு நடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நுழைந்து விட்டால் வந்து உள்ளே போய்க்கும். அப்படி தான் வந்து இருக்குது. இதெல்லாம் வளர்ந்து இந்த எள்ளு தந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தா யாருமே சொல்லலை. பட் நான் பண்ண தான் போகிறேன். ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் பண்ண தான் போகிறேன். அதில் வந்து இதுவும் ஒன்று. ஏன்னா இது வந்து எங்கள் அம்மா தூக்கி போட்டாங்க, முளைச்சிருக்கு, அது வேறு விஷயம். ஆனால் முளைச்சது எள்ளுன்னு தெரிஞ்சதுலேருந்தே நான் வந்து பராமரிச்சிட்ருக்கேன். நான் தான் தண்ணி ஊற்றுறது எல்லாமே நான் தான். எங்கள் அம்மா என்னைக்கா தண்ணி ஊற்றுவாங்க. எடுத்து நட்டு வச்சதும் நான் தான். அதுலேருந்து காயும் வந்திருக்கு, எனக்கு ஹாப்பி தான். ஸோ இதுவுமே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 2. கடுகு தான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1, இது வந்து 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நான் யோசிச்சுட்ருக்கேன், பார்ப்போம். பண்ணனா அதை வீடியோ போடுவேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைன்னா வேண்டாம்.
இதனால தான் டைம் ஆச்சு. கொசு தின்னு எடுத்துச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி குட்டி பேபி ரணங்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான். இன்னும் 2, 3 இருக்காங்க. அதையும் அதுக்கப்புறம் தான் பிடுங்கி வச்சேன். பட் எங்கள் அம்மா வந்து பேட் எடுக்கிறேன்ட்டு பேடு மேலே இது இருந்ததை பார்க்காம விட்டுட்டாங்க. ஸோ கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தேடி எடுத்து அவங்கள திருப்பி நட்டு வைக்கணும். எதில் நட்டு வைக்கிறேன்றதை நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கெல்லாம் சேர் மாதிரி இருக்கா, இங்கே ஒரு இதை பிடுங்கி எடுத்து நட்டு வச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகிட்டு கொசு கடிக்குன்னு 5 சேர்த்து நட ஆரம்பிச்சிட்டேன். இந்த லெவலில் பொழைக்கும்னு தெரியல. இல்லை 1, 2 பொழைச்சா கூட ஓகே தான். ஒரு 2க்கு இல்லாத பாத்திர மாட்டோமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது எலிச்செடி தானே நீங்கள் சொல்லுங்கள் இப்போயாவது. யாரும் சொல்ல மாட்டீங்க, நான் கத்துறதே வேஸ்ட்டு தான். இதில் வந்து நான் நட போகிறேன். அந்த இது இருக்கு இல்லையா, ரணகல்லி செடி, அது இங்கிலீஷில் என்னன்னு தெரில. அது நடுவோன்னு பார்த்தேன். அப்புறம் வந்து இது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து மண் எடுத்து போட்டிருக்கோம். ஏன்னா ட்ரை மண் காய வச்சது வந்து இருக்குது எங்கள் வீட்டில், அதனால வந்து போட்டிருக்கோம். ஆக்சுவலி இந்த மொட்டை மாடி கார்டன் செட் பண்ண வீடியோலாம் இருக்குது, அதெல்லாம் நான் போடவே மறந்துட்டேன். நான் நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ போட பார்க்குறேன். நெக்ஸ்ட்டுன்னா ஏதாவது ஒரு வீடியோவில் வரும். மஞ்சள் ஹார்வெஸ்ட்னு சொன்னேன், அதுவே நான் இன்னும் போடலை. என்னன்னு தெரில, அது எங்கள் அம்மா ஃபோனில் இருக்குது, என் ஸ்டோரேஜில், அதனால் எடிட் பண்ணி அதை வந்து இது பண்ண முடியாது, டவுன்லோட் பண்ண முடியாது. அதான் பிரச்சனை. என்ன பண்ணுறதுன்னு நான் பார்க்குறேன் என்னென்னு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம், ஐ மீன் வச்சு நட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த பிளாஸ்டிக்லாம் வருது. அப்புறம் தெர்மாக்கோல் பால் வருது, தெர்மாக்கோல் பாக்ஸ் வந்து அந்த இது பட்டு அந்த ஸ்டூல் பட்டு உடஞ்சி வருது. ஸோ பார்த்தா நம்ம அந்த டூல்ஸ்லாம் அதில் வந்து யூஸ் பண்ணணும். இங்கே இருக்கட்டும், நான் விட்டுட்டேன். ஏன்னா மேலே வச்சா வெயில் ரொம்ப தாக்கமாக இருக்குது, அது வளருமான்னு தெரியல. ஆக்சுவலி இதுக்கு வந்து இன்டோர் பிளான்ட்டா அவுடோர் பிளான்ட்டானே தெரியல, வெயில் தேவையானே தெரியல. ஏன்னா மாடியில் இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு, கீழே இருக்கிறது வந்து சம்மர் வந்ததுக்கப்புறமே நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ வெயில் பார்த்தா தான் வளரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஓரளவு வெயில் இருக்கணும்னு இங்கேயே வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து கப்பில் வைக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா வந்து கப்பு உடஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா, அதில் வந்து என்ன வைக்கிறதுனே தெரில. இன்டோர் பிளான்ட்டை தான் வைக்கலாம், இல்லை பாத்ரூமில் வந்து ஒரு பிளான்ட் வைக்கலான்ற மாதிரி ஐடியா இருக்குது. பட் எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது, பாத்ரூமில் பிளான்ட் வைக்கிற ஐடியாலாம். பட்டு பார்ப்போம், அப்போ வச்சு பார்ப்போம்னு எனக்கு ஆசை. பட் பார்க்குறேன் என்ன வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் இது ஒன்று இருக்குது, இதை வைக்கலான்னு ஒரு ஐடியா. ஒரே குழப்பமாகவே இருக்குது. 2 இதில் ரூட் இருந்துச்சு, ஒரு இதில் ரூட் இல்லை, லீஃப்லேருந்து உடச்சிது. லீஃப்லேயே இது வந்து வளரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதிலே உடச்சது. அதை வந்து வச்சாச்சு. இப்போ நம்ம கீழே போய் அந்த என்ன பண்ண மிச்சம் 3 இருக்குது, அது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் கீழே வந்துட்டேன். இப்போ வந்து இதிலே இருந்துச்சு, அந்த போர்ட்டிக்கோலே வந்து இருந்துச்சு இந்த கப்பு. தண்ணி ஊற்றினா இன்னும் மண் வந்து கம்மியாகிட்டு. ஸோ திருப்பி வந்து மண் போட்டு தண்ணி போட்டு இதை ஒரு குழப்பு. இந்த வீடியோ ஃபுல்லாகவே மண் குழப்புறது தான் இருக்குது. யாருக்கா டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சுன்னா தயவுசெய்து இக்னோர் பண்ணிக்கோங்க. எங்கள் அம்மா ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்க, இதுமாரி மண்ணை குழப்பும்போது தான். சின்ன பிள்ளையில் எங்கள் பெரியம்மா வீட்டில் தான் இருந்தாங்க, ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருப்போம். அப்போ வந்து என்னென்னா கொல்லை கட்ட சீலை வச்சுருப்பாங்க பாத்ரூமு. எப்படி சொல்கிறது, அங்கேருந்து நடுப்புற மழையெல்லாம் பெஞ்சா நடுப்புற இந்த மாட்டு தொழுவெல்லாம் இருக்கும், அந்த சாணி அந்த மண் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்குமா. எனக்கு காலே வைக்க மாட்டேன், செப்பலே போட்டிருந்தாலும் காலே வைக்க மாட்டேன். எங்கள் அம்மா தூக்கிட்டு கொண்டு போய் விடுவாங்க, நானும் சரி என் தங்கச்சி சரி தூக்கி கொண்டு போய் எங்கள் அம்மா விட்டு திருப்பி அங்கேயும் தூக்கி கொண்டு வந்து அழைச்சிட்டு வந்து விடுவாங்க. காலே வைக்க மாட்டேன், மண்ணிலே கால் படாது. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் மீன்ஸ் அந்த கொஞ்ச நாள் வரைக்கும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையை விட்டு குழப்பிட்டு இருக்கேன் மண்ணில். சின்ன பிள்ளைல எப்படி இருந்தால் இப்போ எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு பாரு அப்படின்னு எங்கள் அம்மா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இது நான் வந்து தெரக்கோட்டை செய்ய ஆரம்பிச்சிலேருந்தே எங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுவும் களிமண் நான் வந்து ப்ராசஸ் பண்ணுற வேலை தானே, அப்போ சொல்லிகிட்டு இருப்பாங்க. சப்பாத்தி மாவு செய்வாங்களா, அந்த கதையாக போச்சு. மண் தண்ணி மண் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் திருப்பி மண் திருப்பி தண்ணின்னு இப்படி ஒரே குழப்புன்னு குழப்பிட்டு இருந்தேன். இந்த பாட்டில் ஐ மீன் இந்த கப்பே வந்து அழகே இல்லாமல் போயிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கப்பு. இது ஃபுல்லாக ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா பசிக்காது. அதுவும் மஸ்கு மில்லன் இதெல்லாம் குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபுல்லாக ஒரு 2 வேளைக்கு நம்மளுக்கு பசிக்காது, அவ்வளோ நல்ல ஜூஸ் அது. கப்பும் அவ்வளோ பெருசு, செம்மையாக இருக்கும். பட் இதில் வந்து க்ரோத் வந்து நான் எதிர்பார்க்க முடியாது. அப்படியே இருந்தால் கூட எனக்கு ஹாப்பின்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப குட்டி இடம், பார்ப்போம். அந்தளவு க்ரோத் வந்து இருக்காது, கொஞ்சம் வளர்ந்தாச்சுன்னா போதும்.